செயலாளர் எஸ் முத்துக்குமார் அவர்கள் மேடைக்கு வர வேண்டும். நம்முடைய ஜி உமாபதி தொழிலதிபர், நம் சமுதாயத்தின் வீரமிகு தளபதியாக நமக்கெல்லாம் மிகப்பெரிய உற்சாகமாக விளங்கியவர்கள் ஆனந்த் திரையரங்கு உரிமையாளர் ஜி உமாபதி, அவருடைய திருமகன் யு கருணாகரன் அவர்களை மாவட்டம் சார்ந்து பல பிரிவுகளாக 153 பிரிவுகளாக இருக்கிற அனைவரையும் ஒன்று சேர்க்கிற ஒரு முயற்சியில் தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். வேறு எந்த சாதனையோ வேற எதுவும் நான் செய்ய இப்பொழுது நம்மால் முடியாது. முதல்ல அவன் ஒற்றுமையா இருந்து சாதிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ ஒற்றுமைக்கே நாம போராடிட்டு ஒற்றுமையா இருந்து சொல்லி போராடும். ஆக இது ஒரு அற்புதமான விழா. எனக்கு நீண்ட நெடுங்காலமாக இந்த தேசத்தின் மாபெரும் தியாகி, தன் உடல் பொருள் ஆவி அனைத்தும் தியாகம் செய்தவர்கள் என்று சொல்லுகிறார்களே, அதற்கு மிக மிக பொருத்தமான ஒரு மாபெரும் அண்ணா அவர்கள் வேறு எல்லா கட்சிகளும் சொல்லிக் கொண்டிருந்தால் கூட அவர் குடும்பத்தை காப்பாற்றுகிற நிலையை எந்த கட்சியும் செய்யவில்லை. ஆக இந்த தலைவர்கள் இரு தலைவரையும் நாம் தலைமையாக ஏற்று அவர்கள் வஉசி செய்த தியாகம், அண்ணாவுடைய நேர்மை, பேராற்றல், பேரறிவு அனைத்தையும் ஒருமைப்படுத்தி நம்முடைய முதலியார் பிள்ளைமார் சமுதாய மக்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த கூட்டமைப்பு. நீண்ட நாட்களாக நம்முடைய இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்கள் தேச தியாகி எல்லாம் இன்னைக்கு நினைவு இருக்கிற ஒரே தலைவர் இலக்கிய செல்வர் தான். வேறு எந்த தலைவர் அதிகமா இருக்கிறதால நான் வழக்கமா 3/4 மணி நேரம் பேசுவேன். இப்போ ஒன்லி 10 minutes, 10 நிமிஷம் தான் போதும்ல. அப்ப இன்னைக்கு கருணாகரன் பேச்சு லிஸ்ட்ல இல்ல. ஆகவே இந்த மாபெரும் தியாகி வஉசி பற்றி இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்கள் பேசி நாமெல்லாம் கேட்க வேண்டும். பேரறிஞர் அண்ணாவை பற்றி நம்முடைய பாரதிதாசனின் சீடர் 49 ஆண்டுகளுக்கு முன்னாலே கடற்கரை கவியரங்கம் என்று பாரதிதாசனார் ஆரம்பித்தார். கனக சுப்பு ரத்தினம் அவர்கள் ஆரம்பித்து நமக்கு தோன்றியது தியாகி வஉசியின் வரலாற்றை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தப்பான தலைவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதில் இலக்கிய செல்வர் குமரியானந்தம் போன்றவர்கள் அவர் சட்டமன்றத்திலே பேசிய பேச்சு, பாராளுமன்றத்திலே அவர் பேசிய பேச்சு, பெருந்தலைவர் காமராஜின் உண்மை தொண்டராக இன்றைக்கும் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்திய நாட்டுக்கு பாடுபட்ட தியாகிகளை பற்றி வரலாறை முழுமையாக தெரிந்து மக்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிற அந்த இலக்கிய செல்வர் என்று தமிழ் மக்களால் இதயபூர்வமாக வர்ணிக்கப்பட்ட வாழ்த்தப்பட்ட நம்முடைய தலைவர் குமரி அனந்தன் அவர்கள். நான் புதிய சம்பளர்கிட்ட சொன்னேன், குமார் கிட்ட சொன்னேன், எப்ப பார்த்தாலும் வஉசியை பத்தி சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை நடைபெறும். வஉசியுடைய அந்த செக்கை, அவர் சிறையில் வைத்த செக்குக்கு ஒரு மரியாதை கொடுங்கள், அது சிறையிலே வாடி கிடக்கிறது என்று அவர் இங்க இருந்து நடைபயணம் இன்னும் ஒரு 3 கோரிக்கையை சேர்த்து பண்ணாங்க. உடனே அந்த செக் வெளியே வந்தது. இன்னைக்கு மரியாதை இடத்துல இருக்கு. அப்படிப்பட்ட ஒன்றே ஒன்று சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அவள் தான் பேச போறாங்க. செம்பராமல திடீர்னு ஒரு நாள் அண்ணன் போன் பண்ணாங்க, ஏப்பா நீ வஉசி பத்தி எல்லாம் போராடிட்டு இருக்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்க, செம்பராமல பத்தி தெரியுமான்னு கேட்டேன். உண்மையிலே எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும் இல்ல, நமக்குள்ள பல பேர் இருக்கு. கல்லூரி படிக்கிற போது பேராசிரியர் எல்லா பேரும் கூப்பிட்டார் இல்லையா, சூரவிஷி, செந்தமிழ, கவிலை எல்லாம் கூப்பிட்டா எல்லாரும் எஸ் சார், ஆஜே சார் சொல்லியிருந்த காலத்தில் ஜெய் ஹிந்த்
சொன்ன செம்பாராமன் பிள்ளை நாகர்கோவில் என்று சொன்னதில்லை. அது மட்டும் இல்ல, சுபாஷ் சந்திர போஸை சந்திக்கிற போதும் ஜெய் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி அவரும் அதை ஃபாலோ பண்ணாரு. ஹிட்லருக்கே அந்த வழியை சொல்லி கொடுத்தவர் அந்த செம்பராமன் பிள்ளை என்ற வரலாறு இன்னைக்கு அண்ணனுக்கு தான் தெரியும். கையில அப்படியே ஒரு நிமிஷம். திருமதி ஜி நாகராஜ் அவர்கள் மேடை உறக்க பேசி நம்ம எல்லாம் தட்டி எழுப்பிய என் அன்பிற்குரிய சகோதரர் ராஜன் அவர்களே, திரு முருகேசன் பிள்ளை அவர்களே, செல்வராஜ் பிள்ளை அவர்களே, முத்துக்குமார் அவர்களே, இன்றைக்கு ஹீரோவாக இருக்கின்ற இலக்கிய செல்வர், மரியாதைக்கு மண்பிற்கு முடிவது என் இதய கரியாக இருக்கின்ற இலக்கிய செல்வர் குமரி அரங்கன் அவர்களே, கவிகளை உருவாக்குகின்ற சிறந்த கவிஞர் பொன்னடியான் அவர்களே, என் அருமை நண்பர் கருணாகரன் அவர்களே, பேராசிரியர் பானுமதி அவர்களே, குமாரப்பிள்ளை அவர்களே, சாய் சுப்பிரமணியம் அவர்களே, படித்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நீதிபதியே படித்து போதா? நான் இந்த காலத்து நீதிபதிகளை சொல்லவில்லை. நான் சொல்லுவதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற நீதிபதி. நான் எதற்குமே படியாதவன் என்பதை, ஆனால் நீதிக்கு பணிந்திருப்பேன், அன்பிற்கு கட்டுப்பட்டிருப்பேன். அந்த முறையிலே தான் ராஜன் அவர்கள் சொன்னார்கள். குமரி அன்பன் அவர்களுக்கும் பொன்னடியான் அவர்களுக்கும் வ.உ.சி. விருதும் பேரறிஞர் அண்ணா விருதும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உண்மையாகவே நான் என்னை பொறுத்தவரையில் சொல்ல வேண்டும் என்றால் நீதி வழங்கி இருக்கின்றேன் என்றுதான் சொல்றேன். ஏனென்றால் யாருக்கு விருது வழங்க வேண்டுமோ அவர்களுக்கு விருது வழங்கி இருக்கின்றேன் என்பதிலே நான் மிக மிக பெருமைப்படுகிறேன். குமரி அருந்தன் அவர்களை பற்றி வ.உ.சி. விருது என்றார். வ.உ.சி. எப்படி நாட்டுக்கு பாடுபட்டு கடைசியிலே ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டாரோ அதே போன்ற நிலையிலே அந்த முறையிலே பார்த்தார். நான் பொய் சொல்றதில்லை, நீங்க இப்ப சொல்ல வேண்டாம். ஏன்னா அதே நிலையில அந்த மாதிரி தன்னுடைய முழக்கம் குமரியோடு இருக்கக்கூடாது என்று அரசியலிலே சேர்ந்தார். அரசியல் என்றால் அந்த காலத்து காங்கிரஸ், அந்த காலத்து காங்கிரஸ் என்று நான் சொல்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற காங்கிரஸை பார்த்து மிக மிக வேதனைப்படுகின்றேன். ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார். என்ன காரணம் என்றால் எங்களுடைய குடும்பம் ஒரு தேசிய குடும்பம். என்னுடைய அண்ணார் அவர்கள்
7 ஆண்டுகள் சுதந்திர போராட்டத்தினாலே 7 ஆண்டுகள் அலிப்பூர் ஜெயிலே இருந்தார். அலிப்பூர் ஜெயிலாம் என்ன இப்ப போற மாதிரி ஏர் கண்டிஷன் இருக்குது, வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும், வெளியிலிருந்து கிடைக்கிறோம், வெளியில் கிடைக்கும். ஆனா அன்னைக்கு அலிப்பூர் ஜெயில் எப்படின்னா ஒரு சின்ன அறையில 4 கை சுதந்திர. அந்த அறை எப்படி இருக்குன்னா நல்ல சரியான மேகம், வெயில் தாங்க முடியாத வெயில், கருந்தெழு செந்தெழு அவைகளெல்லாம் இரவான அப்படியே கீழே கூரையில இருந்து கீழே விடும். இந்த 4 பேர்த்துல 2 பேர் முடிச்சுக்கிட்டே இருக்கும், 2 பேர் தூங்குவாங்க. இந்த 2 பேருக்கு என்ன வேலைன்னா சட்டையெல்லாம் கிடையாது, வெறும் கையில் இருக்கிற துண்டை பிடிச்சி ஒவ்வொரு தேளாக வெளியே போடுவாங்க. அந்த தேளெல்லாம் வெளியே போட்டு இன்னொரு இவர் இன்னும் அவங்க 2 பேர் தூங்கிட்டு இன்னும் 2 பேர் இந்த கொடுமையெல்லாம் பண்ணி ஒரே ஒரு சட்டி அதெல்லாம் மரங்கள்லாம் கிடைக்கணும், இன்னொரு சட்டியில கூழ் ஊற்றுவாங்க. இப்படி பாடுபட்டார்கள். எதற்காக பாடுபட்டார்கள் என்றால் இந்த நாடு சுதந்திரம் அடைய வேண்டும். அவருக்கு தெரிந்ததெல்லாம் 2 ஒன்று, பாரத் மாதா கி ஜெய், மகாத்மா காந்திக்கு ஜெய். உங்களுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது. பாரத் மாதா கி ஜெய், மகாத்மா காந்திக்கு ஜெய். இதுதான் அடி, சரியான அடி. இங்கிருந்து கூட்டுப்போம். கவலை இருக்கிற காலத்துல கண்ணீர் பண்ணி நல்ல மலபார் கரம்புல அடிப்பாங்க. ஒண்ணுமே தெரியாது. மகாத்மா காந்திக்கு இது யாரெல்லாம் தெரியாது, சொல்ல மாட்டாங்க. வேற யாரா இருக்கவங்களோட சொல்ல மாட்டாங்க. அடி வாங்கியே ஜெயிலுக்கு போனார் 7 ஆண்டு. திரும்பி வரையில பார்த்தா எலும்பு தோணம் வந்தாங்க. யார் அவரை வரவேற்றார் என்றால் காங்கிரஸ்காரன் ஒருவரும் வரல. அன்றைய கலெக்டர் மாரிசன் இருந்தார். அவருக்கு எங்க அண்ணன் தான் வீடு பார்த்தார். அவர் தான் வந்து வெளியே வரவேற்றார் கோயம்புத்தூர்ல. எதுக்காக நான் சொல்றேன், அந்த வழியே வந்தவர் நம்முடைய குமரி அனந்தன் என்று அவருக்கு அண்ணா அவர்கள் அண்ணா பற்றி நேரத்தை நம்ம பேசுவோம். அதாவது இந்த போக்குவரத்து துறையெல்லாம் நாம் தேசிய உரிமையாக்கம், நாட்டுரிமையாக்கம். முதல்ல அந்த கேஸ் நடேச மோதியார் வந்து சென்னையிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு பஸ் ஓட்டி இருந்தார். அதை எடுத்தாங்க. அந்த ரூட்டை தேசிய உடைமை பண்ணினார். சென்னை காஞ்சிபுரம், காஞ்சிபுரம் சென்னை. கோர்ட்ல வந்தது. கோர்ட்ல வந்தோடனே இது தப்பு அப்படின்னு சொல்லி நடேச மோதியார் தான் அறிஞர் அண்ணாவை தோற்கடித்தார். முதல்ல உங்களுக்கு பேர் தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு சினிமா பத்தியும் ஏன்னா நாட்டில் நல்ல ஏன்னா நம்ம தமிழரை இப்படி காண தெரியும். எவ்வளவோ நல்ல காரியங்கள் எனக்கு தெரிய கூட தெரியாது. அப்போ முதல்ல நாம் போய் இந்த ரூட்டை, இந்த தரத்தை போய் நாம் தேசிய அது தவறு ஹைகோர்ட்ல சொல்லிட்டாங்க. சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. எங்கள் வில்லேஜ் ரோட்ல அவருடைய இல்லத்திற்கு நான் போகணும் சார், சீஃப் மினிஸ்டர் உங்களை கூப்பிடுறேன். இங்கே 4 எல்லாம் விட்டாங்க. நான் போயிருந்தேன். போன உடனே அண்ணா 2 மணிக்கு வந்தார். எனக்கு கொஞ்சம் அண்ணா முந்தைய தெரியும். என்ன அப்படின்னாரு, என்னன்னா இப்போ 2 மணி ஆச்சு. நான் அவங்க மீன் சுற்றி சோமாரியே தூங்கிட்டேன். அவர் வந்துட்டாங்கன்னு முடிச்சேன். சாப்பிட கூட இல்லை. அவங்க கேன்சரே வந்தது. நேரத்தோடு சாப்பிடவே மாட்டாங்கண்ணா.
டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் பஸ் போக்குவரத்து காசு முதலாளிகளே கோர்ட்டுக்கே போக முடியாது, சட்டம் போட முடியாதாங்க. வேடிக்கை அட்வொகேட் சொன்னாரு. ஆமாங்க, அங்கே இருக்க லா செக்ரட்டரி சொன்னாரு. ஆமாம், என்னால் பொறுக்க முடியல, நான் கொஞ்சம் செஞ்சுட்டேன். என்ன மோகன் சிரிக்கிறீங்க? ஐயா, அவனுக்கு வாழ்வாரம் சிகரமாக இருந்தவர் அண்ணா, அவருடைய பேராலே வழங்கப்படுகின்ற அந்த விருதை நம்முடைய பொன்னடியான அவர்கள் பெறுகிறார் என்றால் மிக மிக பொருத்தமான குமரியானந்தன் என் அண்ணன். ஏன்னா தலைவர் கூட மாத்திக்கலாம், அண்ணனை மாற்ற முடியாது. அண்ணன் என்ற உறவை மாற்ற முடியுமா? எனக்கு மிகப்பெரிய பெருமையை எங்க அண்ணன் தந்தார் குமரியானந்தன். அவர் காந்தி காமரா தேசிய காங்கிரஸ் சென்னை மாவட்ட தலைவராக கொடுத்தது மட்டும் இல்ல, ராயபுரம் தொகுதியில எம்எல்ஏ நிக்கிற 84 எம்எல்ஏ நிக்கிற ஒரு பெரிய வாய்ப்பை தந்து அரசியல் உலகில் கே ராஜன் யார் என்பதை அறிமுகப்படுத்தியவர் இலங்கை செல்வர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அவர் எவ்வளவு ஓஹோடு இருந்த காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் என் சிந்தனை அவர் எப்படியாவது விட வேண்டும். சென்னையிலும் கோவையிலும், சென்னையில் ஹார்பர் கிட்ட இருக்கிறது நம்ம உரிமை கிடையாதுங்க, அது போர்ட்டனுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது, நம்ம உரிமையா போயிட முடியாது. அதனால தமிழக அரசு சென்னையில ஒரு மத்திய பகுதியில சென்னையிலும் கோவை வஉசி பூங்கா இருக்கு, அங்க ஐயாவுடைய உருவச் சிலை இல்லை, பூங்காவிலும் வஉசி முழு உருவச் சிலை நிறுவ வேண்டும். வஉசி பிறந்த நாளை தியாகிகள் தினமாக அறிவித்து மத்திய மாநில அரசுகள் விழா நடத்த வேண்டும். வள்ளலார் 36 ஆண்டுகள் சென்னை 7 கிணறு வீராசாமி தெருவில் வாழ்ந்தார். 5 திருமுறைகள் எழுதினார். உயிரினங்கள் கொல்லாமை பற்றி பேசினார். ஆனால் அவர் வாழ்ந்த வீட்டில் மாமிசம் சமைக்கப்படுகிறது. அவர் வீட்டில் மீன் கறி எல்லாம் ஆக்கி சாப்பிடுறாங்க. தமிழக அரசு அவர் 36 ஆண்டுகள் வாழ்ந்த வீட்டை அரசுடமாக்கி அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசை வேண்டி கேட்டுக்கொள்ளும். இதுக்காக நம்ம 2-3 அறப்போராட்டம் நடத்திருக்கோம், ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். ஃபைனலா இன்னொன்னு பண்ண போறோம், தந்துருவாங்க முதலமைச்சர், நிச்சயமாக செய்வார்கள் என்ற உறுதியோடு இருக்கிறேன். நம்முடைய அருமைக்குரிய நெல்லை ராமச்சந்திரன் ஷார்ட்டா, எல்லாமே கொஞ்சம் ஷார்ட்டா, ஏன்னா இலங்கை செல்வர் பொன்னடியானவர்கள் நிறைவா பேச வேண்டியிருக்கு. ஐயா கொஞ்சம் எப்படி வந்து இங்க பாருங்க, இங்க பாருங்க தலைவர், இங்க பாருங்க. இருங்க 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 இருங்க.